வணக்கம் நண்பர்களே. நான் இரா. பிரேம்குமார். கொட்டுமுரசு வலையொலி மூலமாக உலகத் தமிழர் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். சல்லியர்கள் டைரக்டர் கிட்டு ஒரு வலையொலிக்கு வழங்கிய நேர்காணலில் தான் சல்லியர்கள் படத்தை உருவாக்கியதில் ஏற்பட்ட சிக்கல்கள் குறித்து பேசியிருக்கிறார். இயக்குனர் கிட்டு சொல்லும் மிக முக்கியமான விடயம், சல்லியர்கள் படத்தில் தன்மை கற்பனை அல்ல, வரலாற்று சாட்சி. சல்லியர்கள் என்பது போர்க்களத்தில் பணியாற்றிய பங்கர் டாக்டர்ஸ், வார்ஃபீல்ட் மெடிக்கல் ஸ்டாஃப் வாழ்க்கையை அடிமையாக கொண்ட உண்மை சம்பவம் திரைப்படம். இது ஒரு கற்பனை கதை இல்லை. நடந்த சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு உருவானதால் வரலாற்றை திரும்பில்லாமல் சொல்ல வேண்டிய பெரிய பொறுப்பு இருந்தது என்று அவர் பலமுறை வலியுறுத்துகிறார். ஸ்கிரிப்ட் எழுதுவதற்கு முன் புத்தகங்கள், ஆவணங்கள், கள அனுபவம் உள்ளவர்களின் புகைப்படங்கள், நேரடி தகவல்கள் 6-7 மாதங்கள் தொடர்ந்து சேகரித்து தான் திரைக்கதை எழுதப்பட்டதாம். ஆன்லைனில் கிடைப்பது பாதி மட்டுமே, மீதி எல்லாம் களத்தில் இருந்தவர்களிடம் இருந்து நேரடியாகத்தான் பெற்றோம். இதனால் படத்தில் ஆத்தென்டிசிட்டி குலையாமல் பாதுகாக்கப்பட்டது என்கிறார் டைரக்டர் கிட்டு. சல்லியர்கள் விவகாரம் ரிலீஸ் டிலே, அரசியல் அல்ல, தியேட்டர் அண்ட் டைமிங் பிரச்சனை என்கிறார் கிட்டு. இதை தெளிவாக கூறுகிறார். ட்ரெய்லர் வெளியான பிறகு 2 வருடம், பிரஸ் மீட் நடந்த பிறகு 1 வருடம், படம் தள்ளிப்போனதற்கு சென்சார் அல்லது அரசியல் சிக்கல் காரணம் இல்லை. முக்கிய காரணம் தியேட்டர் கிடைப்பதும் சரியான டைமிங் கிடைக்காததும். ரிலீஸ் ஸ்ட்ராட்டஜி சின்ன படத்தை காப்பாற்ற முயற்சி. பெரிய ஹீரோ படங்கள், பண்டிகை சீசன், வெளிநாட்டு தமிழர்கள் விடுமுறை காலம் இவையெல்லாம் ஓவர்லேப் ஆகும்போது சின்ன படம் நாசமடையக்கூடாது என்பதால் தான் டிசம்பர் 12, ஜனவரி 1, 2026 என்ற தேதியை திட்டமிட்டு தேர்ந்தெடுத்ததாக இயக்குனர் விளக்குகிறார். சென்சார் அனுமதி இருந்தும் திரையரங்குகள் மறுப்பு. டைரக்டர் கிட்டுவின் வேதனை இந்த இன்டர்வியூவில் சொல்லும் மிக வேதனையான புள்ளி, சல்லியர்கள் படத்துக்கு சென்சார் போர்டு முழு அனுமதி கிடைத்த பிறகும் அந்த படம் திரையரங்குகளை அடைய முடியாமல் போனது மிக வருத்தமான விஷயம். படத்திற்கு எந்த சட்ட அரசியல் தடையும் இல்லை. சிபிஎஃப்சி அப்ரூவல் கிடைத்த பிறகும் திரையரங்குகள் தரப்படாமல் தடுக்கப்பட்டதுதான் உண்மையான பிரச்சனை என்று அவர் கூறுகிறார். ஒரு படம் சென்சார் பாஸ் ஆகி எல்லா விதிமுறைகளையும் பூர்த்தி செய்த பிறகும் அதை மக்கள் பார்க்க முடியாத நிலை உருவாகிறது என்றால் இது தமிழ் சினிமாவிற்கே பெரிய அபாயம் என்கிறார் டைரக்டர் கிட்டு. இந்த கருத்து சல்லியர்கள் ரிலீஸ் பிரச்சனை அரசியல் தடையல்ல, மல்டிப்ளெக்ஸ் அமைப்பு ஆதிக்கத்தின் விளைவுதான் என்பதை மேலும் உறுதி செய்கிறது. அவர் மேலும் கூறுகையில், நடிப்பு அண்ட் ட்ரைனிங், உண்மையான வேதனை, உண்மையான வலி. ஹீரோ ஹீரோயின் சத்யாதேவி இருவருக்கும் 1 மாதம் ரியல் டாக்டர்களிடம் பயிற்சி, மெடிக்கல் பங்கர் செயின் ட்ரைனிங், கடினமான பிசிக்கல் ட்ரைனிங் ஆகியவற்றை மேற்கொண்டதாக கூறுகிறார். ஷூட்டிங் ரியல் அனுபவங்கள். தண்ணீர் ஊறும் பங்கர் செட், காற்றே இல்லாத இடத்தில் நீண்ட நேர ஷூட், 80-90 கிலோ எடையுள்ள ஸ்ட்ரெச்சரை தூக்கி ஓடும் காட்சிகள் என்று பல ரியல் சீன்ஸை கொண்டதாக இருந்தது. அதை எடுக்கும் பொழுது பல இன்னல்களை சந்தித்து மேற்கொண்டதாக அவர் மேலும் கூறுகிறார். கருணாஸ் தயாரிப்பாளர்கள் இணைந்த கதை. படம் பார்த்த பிறகு கருணாஸ் நேரடியாக இயக்குனருக்கு போன் செய்து வரலாற்றின் ஆரம்ப கட்டத்தை படமாக்கிய விதம் ரொம்ப பிடிச்சிருக்கு என்று பாராட்டியுள்ளார். விரைவில் அக்ரிமெண்ட் செய்து தயாரிப்பாளராக இணைந்தார். பிரஸ் மீட்டில் இது என் மகனுக்கு நான் கொடுக்கும் மிகப்பெரிய லெகசி என்று சொன்னதாகவும் கூறப்படுகிறது. அவரது மகன் மியூட்டன் பிரபா இசை, ஆர்ஆர், டைரக்ஷன் எல்லாவற்றிலும் முக்கிய பங்களிப்பு செய்துள்ளார். உணர்வு அண்ட் மெசேஜ். ஒரு சாதாரண படம் அல்ல. ரிவ்யூ ஆடியன்ஸ்களின் ரியாக்ஷன். மிக மிக எமோஷனல் மூவி. போர்க்கள மருத்துவம், ஈழத்தமிழர் போராட்ட வரலாறு. நம்ம வரலாறு எவ்வளவு அறம் சார்ந்தது என்பதை புதிய விஷுவல் லாங்குவேஜில் காட்டும் படம். டைரக்டர் கிட்டுவின் இறுதி அழைப்பு, வரலாற்றை தெரிந்து கொள்ள விரும்புபவர்களும் புதிய வகை சினிமாவை அனுபவிக்க ஆசைப்படுபவர்களும் சல்லியர்கள் படத்தை தவறாமல் பார்க்க வேண்டும் என்பதே கிட்டுவின் ஆசையாக உள்ளது. நன்றி, வணக்கம். நாம் உறுதியாக வெல்லுவோம். இதை உறக்க உலகிற்கு சொல்லுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம். செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு.